ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 988 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 988 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 லட்ச ரூபாயில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 38 அடி இருக்குது, இந்த சைடு டைமென்ஷன் வந்து 26 அடி இருக்குது. 38க்கு 26 988 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபேஸிங் வந்து இந்த சைடு தான் வந்து ரோட் ஃபேஸிங்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் கேட் வச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன போர்ட்டிக்கோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ போர்ட்டிக்கோ கொடுத்துருக்கோம். ஸோ போர்ட்டிக்கோலேருந்து உள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கனால இங்கேயே வந்து நம்ம டாக் லெக் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி நம்ம டாக் லெக் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துலையே வந்து மெயின் ஒரு டோர் வச்சு இங்கே இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இதை வந்து காமன் டாய்லெட்டாகவும் இங்கே 2 டோர் வச்சு இங்கே 2 பக்கம் வந்து பெட்ரூமும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு, இது வந்து பெட்ரூம், செகண்டரி பெட்ரூம். கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து காமன் டாய்லெட்டே போதும்னு சொல்லியிருந்தாங்க, அட்டாச்சு டாய்லெட் வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இஃப்கேஸ் வந்து நமக்கு அட்டாச்சு டாய்லெட் வேணும் அப்படின்னா இதை வந்து 2ஆக தடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து இதோட டோட்டல் லென்த் வந்து 12 அடி இருக்கனால இதை வந்து 2ஆக தடுத்து இதை வந்து அட்டாச்சு டாய்லெட்டாகவும் இதை வந்து காமன் டாய்லெட்டாகவும் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ கிளைண்ட் வந்து ஒரே டாய்லெட் பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ முன்னாடி வந்து ஹாலோட டைமென்ஷன் வந்து 18 அடி 9 இன்ச்சுக்கு 12 அடி 4 இன்ச் அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூமு, இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த காமன் டாய்லெட் வந்து 4 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமே பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனு. ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து 8 அடிக்கு 7 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூமும் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்து பெருசாக வந்து ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த சைடில் வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஈஸ்ட் சைட்லேயும் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து டைனிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் சவுத் சைடில் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். டாய்லெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம். ஹாலுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 988 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.